பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலம்பட்டன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேர்களே, தற்போது நம்மளுடைய வீடியோ பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சியாகிறார் என்பது எல்லாருக்கும் தெரியும். ஸோ மிதுன ராசியில் இருக்கிற குரு பகவான் கடக ராசிக்கு உள்ளே நுழைகின்ற இந்த காலம், அதாவது குரு பகவான் உச்ச வீட்டுக்குள்ளே வருகின்ற இந்த அற்புதமான நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாருன்னு பார்க்குறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் பல பிரச்சனைகள் இருந்தாலும் வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், ஒரு வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்கணும், அது திருமணமாக இருக்கட்டும், வீடு கட்டுற யோகமாக இருக்கட்டும், அதாவது ஒரு பதவி உயர்வாக இருக்கட்டும், ஸோ வேலை விஷயமாக இருக்கட்டும், ஸோ எதுனாலும் ஒரு நல்ல செய்தி கேட்கணும், நல்ல செய்தி நடக்கணும் அப்படின்னு வீட்டில் ஒரு செயல்பாடு வேணும்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை குரு பகவான் கொடுப்பார் அவருடைய பார்வை மூலமாக. ஸோ அப்படிப்பட்ட குரு பகவான் குரு பயிற்சிக்கு அப்புறம் உச்ச வீட்டில் அமர்ந்து அவருடைய 5ஆம் பார்வை மற்றும் அவருடைய 7ஆம் பார்வை மற்றும் 9ஆம் பார்வை மூலமாக உங்களுடைய லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறான்னு வாங்க பொறுமையாக பாருங்கள், வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுக்கு குரு பகவான் கொடுக்கின்ற அத்தனை விதமான மாற்றங்களையும் முழுமையாக கேட்டு சந்தோஷம் அடையுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி அன்பர்களுக்கு, கும்பராசி காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். கும்பராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருக்காங்கன்னா அந்த வீட்டில் உள்ளவங்களாம் கவலைப்பட தேவையில்லைன்னு சொல்லுவோம். ஏங்க அப்படி சொல்கிறீங்க? கும்பராசிக்காரங்க ஒரு அலுவலகத்தில் இருந்தாலுமே அந்த அலுவலகத்தில் உள்ளவங்க கவலைப்பட தேவையில்லை. எப்படி இதை சொல்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கனால நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல லாபம் அதிகரிக்கும். சார், நீங்கள் கும்பராசிக்காரங்க நீங்கள் இருந்தீங்கன்னா பொருளாதாரம் அந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக ரன்னிங் ஆகிட்டே இருக்கும். உங்கள் கையில் காசு இருக்கோ இல்லையோ அந்த குடும்பத்துக்கு காசு ரொட்டேஷன் ஆகும். ஒரு கடையில் கூட்டமே இல்லை, நீங்கள் வண்டியில் போய்க்கிறீங்க, பஸ்ஸில் போய்க்கிறீங்க, காரில் போகிறீங்கன்னா, இல்லை பக்கத்து கடையில் கூட கூட்டமே இல்லைன்னா நீங்கள் போய் சரக்கு வாங்குங்களேன். நீங்கள் சரக்கு வாங்கி போய் நின்ன ஒரு 10 நிமிஷத்தில் நீங்கள் வாங்க முடியாத அளவுக்கு கூட்டம் வந்துடும். என்னடா கூட்டமாக இருக்கே, எப்படி கூட்டம் வந்துச்சு, திரும்பி பார்த்தீங்கன்னா கூட்டமாக இருக்கும். அந்த கைராசி உங்களுக்கு எப்போவுமே உண்டு, ஆனால் உங்களுக்கு தான் அதை பயன்படுத்த முடியாமல் நிறைய தடுமாற்றமும் உண்டு. ஸோ இப்படி நிலையில் நம்முடைய கும்பராசி என்பவர்களுக்கு குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் அந்த குரு பயிற்சியில் கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கறதுனால தன வாக்கு குடும்பஸ்தானம் சிறப்படைய போகுது. உங்களுடைய மனசில் இப்போ 2 விதமான குழப்பம் இருக்கும். இதை செய்வோமா வேண்டாமா, இதை செஞ்சு தோத்துட்டுமே, நம்ம புதுசாக செய்யும்போது மாட்டிக்கிடுவோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். கண்ட்ரோல் பண்ணு நீங்கள் நினைக்க தான் செய்வீங்க. கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓவர் டாமினேஷன். அதுவும் இந்த ஒரு 5 வருஷமாக கும்பராசிக்காரங்களாம் நிறைய குழப்பத்தை சந்திச்சிங்க. திருமண வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவி ஒற்றுமையில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை, எதில் தாங்க பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான உறவுகளுமே உங்களை எப்படி லாக் பண்ணலாம் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதுலேருந்து நீங்கள் வெளியே வர போகிறீங்க. உங்கள் லைஃப் உங்களுக்காக வாழ போகிறீங்க. ஏங்க, நீங்கள் கவிதை, கற்பனை, வண்ணம் அப்படிலாம் நீங்களாம் செம்மையாக பேசுவீங்க. அவ்வளோ அற்புதமான கலை நயம் கொண்டவங்க. நீங்கள் எங்கே போய் சிக்கிறீங்கன்னா, யாரை ரொம்ப விரும்புகிறீங்களோ விரும்பும்போது சுகமாக இருக்கும், அடி சந்தோஷம், ஐயா சூப்பர் அப்படின்னு இருக்கும். விரும்பின பிறகு இந்த சொல்லுவாங்க சொரிய சுகமாக இருக்கும், சொரிஞ்ச பிறகு பார்த்தா அந்த இடம் ரணமாக இருக்கும்னு, அதே மாதிரி தான் இருக்கும். அவங்க மூலமாக தான் அவங்களுடைய நல்ல விதமான முன்னேற்றங்கள், நல்ல விதமான செயல்பாடை மறந்துட்டு நீங்கள் அவங்களுக்காக அர்ப்பணிப்பீங்க. அவங்களுடைய தேவைகள் முடியும் தண்ணியும் மானே தேனே பொன்மானே அன்பே உயிரே அப்படின்னு கவிதையை அள்ளி கொட்டுவாங்க. முடிஞ்ச பிறகு முன்ன மாதிரி ஒரு ஆளை பார்த்ததே கிடையாது, உன்னால தான் எனக்கு கஷ்டம், உன்னால தான் எனக்கு நஷ்டம்னு வாங்கிறதையும் வாங்கிட்டு உங்களை மனசு கஷ்டப்படுத்தும். அதுவும் நம்ம கும்பராசி என்பவர்களை காதல் திருமணம் முடித்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 60% அன்பர்கள் திருமணம் ஏன் முடிச்சேன்னு தான் நினச்சிக்கிருப்பாங்க.
இப்போ இந்த நிலையில் எப்போ மாறும்னு நினைக்கிங்களே, இப்போ மாறப்போகுது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம், உங்களை புரிந்து கொள்ளாத உறவுகள் புரியக்கூடிய பாக்கியம், உங்கள் சொல்லுக்கு உங்கள் செயலுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள், நிம்மதியாக தூங்கக்கூடிய தன்மை. நிம்மதியாக தூக்கம் கிடச்சா போதும் சார், நிம்மதியாக தூங்குவீங்க. வெளிநாடு போகணுன்னு ஆசைப்படுறவங்க வெளிநாடு போவீங்க. இடமாற்றம் ஏற்பட்டு அந்த இடமாற்றத்தில் பதவி உயர்வோடு இடமாற்றம் உண்டாகும். சொந்தமாக தொழில் தொடங்கலாமா? இப்போ வேலை பார்த்துருக்கேன், சொந்தமாக தொழில் தொடங்கலாம். எனக்கு தெரிஞ்சு கும்பராசிக்காரங்க எந்த வேலை பார்த்தாலும் இன்னொரு சொந்த தொழில் கண்டிப்பாக வச்சுருப்பீங்க. சொந்த தொழிலுக்கு யோகக்காரங்களே நீங்கள் தான். ஆனால் தொழில் என்ன, மற்றவங்களை நம்பி ஒப்படைக்கக்கூடாது. நீங்கள் உங்களை நம்பி நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா லாபம் தான். இந்த பார்ட்னர்ஷிப்பில் தொழில் பண்ண கும்பராசிக்காரங்க தப்பிச்சிட்டாங்கன்னா அது மிகப்பெரிய அதிசயம். அது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேபோல் கும்பராசி பெண்களை திருமணம் முடிக்கின்ற ஆண்கள் மிகப்பெரிய பாக்கியவான்கள். அன்பை அள்ளி கொட்டக்கூடியவங்க தான் கும்பராசி பெண்கள். கும்பராசி ஆண்களுமே அப்படி தான். ஆனால் புரிந்து கொள்ளாதவர்கள் தான் இவங்களை தவறாக பேசுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட நம்மளுடைய நேயர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்க போது, பொருளாதாரத்தில் ஏற்றம் ஏற்பட போது, குடும்பம் ஒற்றுமையாக போகுது, மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்க்கை அமைய போகுது. உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஏற்றங்கள் மாற்றங்கள் குருபவனுடைய அருளால் சூப்பராக கிடைக்க போகுது. மன குழப்பமே இல்லாமல் நிம்மதியாக இருக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, ராசியில் ராகு பகவான், 7ஆம் இடத்துல கேது பகவான். அப்போ துர்க்கை அம்மன் வழிபாடு செய்வது உங்களுக்கு துன்பமெல்லாம் போக்கக்கூடிய செயல்பாடை ஏற்படுத்தும். பத்திரகாளி அம்மன் வழிபாடு செய்வது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் கொடுக்கும். அப்போ ராகு கால வேளையில் நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாடை ஃபாலோ பண்ணுறவங்க வெற்றி மேலே வெற்றி தான் உறுதியாக கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய வழிபாடை மனசார ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடிய நம்மளுடைய அன்பு நேயர்கள், உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் நான் சொல்லக்கூடிய அம்மனுடைய பெயரை போட்டு போற்றி போற்றின்னு போடுங்க. ஸோ இதை நீங்கள் செய்யும்போது ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு குருவுடைய அருளால் வழிபாடு மூலமாக உறுதியாக கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்த விஷயங்கள் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கான பொது பலனே. ஸோ இந்த பொது பலன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா, எத்தனை சதவீதம் சார் நடக்கும்? நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, கேட்கும்போது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஸோ இது எந்த அளவுக்கு எத்தனை சதவீதம் நடக்கும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா 20 to 30% உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை. ஸோ இதே இது உங்கள் சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால், உங்களுக்கு நடக்கின்ற தசா புத்தி அந்தரங்கள், கிரகங்களுடைய அமைப்பு, கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய சுய ஜாதகத்தில் ரொம்ப சூப்பராக இருக்குன்னா, நாம் சொன்ன விஷயம் அப்படியே 100% நடந்துடும். சில அன்பர்களுக்கு தசாபுதி கிரக அமைப்புகள் கொஞ்சம் சுமாராக இருக்குன்னா, ஒரு பசியோடு இருக்கவங்களுக்கு, சார் ரொம்ப பசிக்கு சார், நம்மளும் ஓட்டு கடையாக தேடிக்கிட்டு இருக்கோம், என்ன பண்ணே தெரில சார் அப்படின்னா, சரி ஒரு டீ கடையில் நிப்பாட்டுங்க, ஒரு டீயும் பண்ணும் சாப்பிடுவோம், ஒரு காப்பியும் ஒரு பண்ணும் சாப்பிடுவோம், அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா மாட்டோமா? ஸோ அப்போ ஏன் சொல்கிறோம்னா, நமக்கு இன்னும் ஒரு எனர்ஜி, அதாவது சாப்பாடு இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு எனர்ஜி பவர் வேணும்ல. ஸோ அந்த எனர்ஜி பவரை கொடுக்கக்கூடிய கிரகம் தான் சுபகிரகமான குரு பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுப்பார், அந்த 20 to 30%. ஸோ அப்போ தள்ளாடி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை, போராடி கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கை ஒரு நிலையான தன்மையில் ஓரளவுக்காச்சும் ஒரு ஸ்டடி பண்ணக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய செயல்பாடு உங்கள் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் எல்லாம் நடக்குமா? அது எப்போ கிடைக்கும்? அதுக்கு என்ன வழிபாடு செய்யணும்? அதுக்கு என்ன பரிகாரங்கள் செய்யணும்? ஸோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுற நேயர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறத எனக்கு எஸ்எம்எஸ் டைப் பண்ணி போடுங்க. ஸோ ஃபோன் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து எஸ்எம்எஸ் டைப் பண்ணுங்கள். ஓகேவா? எஸ்எம்எஸ்லேயே இந்த விவரம்லாம் சொல்லுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. ஆஃபீஸில் அலுவலகத்தில் வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுப்பாங்க. உங்களுடைய ஜோதிடம் சார்ந்த அத்தனை விதமான கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் சொல்ல உறுதியாக நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், வாட்ஸ்அப் கால்லையோ நார்மல் கால்லையோ உறுதியாக தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிறது உண்மை. சார் ஜாதகமே இல்லையே சார்,
எனக்கு பிறந்த நேரம் தெரியாது, சில பேருக்கு பிறந்த தேதிலாம் ஒரு டவுட்டாக தான் இருக்குது, எனக்கு வயது ஒரு குறிப்பிட்ட வயசுன்னு சொல்லி தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் சார், என்னுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய நபராக நீங்கள் இருக்கீங்கன்னா, உங்கள் மனசில் அந்த கேள்வி இப்போ இருக்குன்னா தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். உங்களுடைய பேர், உங்களுடைய ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் அனுப்பிவிடுங்க. நீங்களும் அப்பாயின்மெண்ட் டைம் வாங்கிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக எந்த நாடுங்கிறத இன்ஃபார்ம் பண்ணணும், எந்த ஊருங்கிறதையும் இன்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து கணக்கிட முடியும். ஏன்னா நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பேசுகிறோம் அந்த நாட்டோட டிகிரி வைஸாக இப்போ உள்ள பிரசனம் போட்டு போகும். ஓகேவா? ஸோ பிரசனத்தின் அடிப்படையில் உங்களுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட அத்தனை விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்ல முடியும். விருப்பப்படுகின்ற நபர்கள் தொடர்பு கொள்ளவும். மேலும் உங்களுடைய மேலான கருத்துக்கள், அதே போல் உங்களுடைய உறவினர்கள், நண்பர்களுக்கு நம்முடைய யூடியூப் சேனலை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேபோல் உங்களுடைய பொன்னான, மேலான, அன்பான கருத்துக்கள், நல்ல கருத்துக்களை பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பாக தற்போது விடைபெறுவது நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம்.